இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நம்ம கிரியோ சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம் இந்த சேனலில். அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு சாஃப்ட்வேராக நம்ம கற்றுக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கிரியோவோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். இப்போ கிரியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2019-18 பேட்ச்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரோயும் சொல்லிட்டு ஒரு டிசைன் ப்ராக்டிக்கல் கிளாஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த ப்ரோயை தான் இப்போது கிரியோன்னு சொல்லிட்டு வேறு ரீநேம் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த கிரியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிசி பேராமெட்ரிக் டெக்னாலஜி கார்ப்பரேஷன்ஸ். ஸோ இந்த கம்பெனினால் டெவலப் பண்ணப்பட்டது. இந்த கம்பெனியை வந்து ஃபவுண்ட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சாமுவேல்ன்றவரும் ஃபவுண்ட் பண்ணார். 1958 வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. இது ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து யூஎஸில் இருக்குது. ஓகேவா? இப்போது ப்ரோயி அதாவது கிரியோவோட ஃபஸ்ட்டு அதாவது இந்த பிடிசியோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரியோ சாஃப்ட்வேர் தான் இந்த பிடிசியோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு. ஸோ இந்த ப்ராடக்டோட இந்த பிடிசியோட ஃபஸ்ட்டு கஸ்டமர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜான்டீர். ஜான்டீர்ன்றது ஒரு ஃபேமஸான ஒரு டிராக்டர் கம்பெனி. ஸோ அவங்க தான் இந்த பிடிசியோட ஃபஸ்ட்டு கஸ்டமர். இப்போ வந்து நம்ம இதில் வந்து காமனாக பார்ப்போம். ஏன் வந்து டிசைனுன்றது வந்து தேவை நீடு அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா 1886 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பென்ஸ் காரு. இது கார் மாதிரி தெரியல, இது வந்து ஒரு ரிக்ஷோ சைக்கிள் மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு இன்ஜின் இருக்கிற அதாவது சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் இருக்கிற ஒரு காரு. ஓகேவா? இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா 1886 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக டிசைனுன்ற ஒன்று வந்து கிடையாது. ஸோ அவங்களோட ஓன் ஐடியா மூலமாக ஒரு டெவலப் பண்ணப்பட்ட ஒரு காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த காரு இதே பென்ஸ் கார் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து உருவெடுத்திருக்குன்னு வந்து பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து முக்கியமான ஒன்று வந்து தேவைப்பட்டிருக்கு. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் அப்படின்ற ஒன்று வந்து தேவைப்பட்டிருக்கு. ஸோ டிசைனுன்ற ஒன்று எதுக்கு தேவைன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது ஒரு கம்பெனியில் வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ அப்போ டிசைன் இல்லாத காலத்தில் அதாவது டிசைனுன்ற ஒன்று அவ்வளோவா கொண்டே வரப்படாத காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் ப்ரொடக்ஷன்ற ஒன்று கிடையவே கிடையாது. ஓகேவா? ஒரு 100 பாட்டு தயாரிப்பாங்க, அதில் ஒரு 10 பாட்டு சக்ஸஸ் ஆகும். ஸோ அந்த 10 பாட்டு எடுத்து அசம்பிள் பண்ணி ப்ரொடக்ஷனில் போட்டுகிட்டே போவாங்க. மீதி ஒரு 90 பாட்டை வந்து ரிஜெக்ஷனில் வந்து போடுவாங்க, ஸ்க்ராப்பில் வந்து போட்டுருவாங்க. ஸோ அது அப்படி தான் போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ டிசைன் வந்து கொண்டு வந்ததுக்கப்புறம் மாஸ் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு, ஸ்க்ராப்போட ரேட் அதாவது ஸ்க்ராப் ரேட் வந்து கம்மியாச்சு. ஓகேவா? ஸோ இதுக்காண்டி டிசைனுன்ற ஒரு கான்செப்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று. அதே மாதிரி நம்மளோட ஓன் ஐடியாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக ப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியாது. நம்ம ஐடியா வச்சு அந்த ஐடியாவை வந்து ஒரு டிசைன் பண்ணி அந்த டிசைன் வந்து சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் அதை வந்து ப்ரொடக்ஷனே பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஐடியாவை வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான டூலாக டிசைன் வந்து தேவைப்படுது. ஓகேவா? இப்போது இந்த டிசைன் இருக்க போய் தான் அவங்களால ஒரு யோசித்து ஒரு ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது இந்த மாதிரி டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரிக்ஷா சைக்கிள் மாதிரி இருக்கிற ஒரு கார் வந்து இந்த மாதிரி உருவெடுத்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒன்று நம்ம இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் கிரியோ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒன்று பார்ப்போம். கிரியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாலிட் மாடலிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அசம்பிளி மாடலிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, டிராஃப்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அனாலிசிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க, இன்சியன்ட்டு டூலிங் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. சாலிட் மாடலிங்னால் நம்ம ஒரு பார்ட்டை வந்து டிசைன் வந்து பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது சாலிட் மாடலிங்கும். அந்த சாலிட் மாடலிங்கை நம்ம அசம்பிள் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அது அசம்பிளி மாடலிங் வந்து சொல்லுவோம். இப்போது சாலிட் மாடலிங் அசம்பிளி மாடலிங் மட்டும் இருந்தால் நம்ம ஒரு ப்ரொடக்ஷனை வந்து பண்ணிட முடியாது. ஓகேவா? இப்போ அந்த சாலிட் மாடலிங் அசம்பிளி மாடலிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு டீட்டெயில் வியூவாக வந்து கொடுக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பார்ட் வந்து இருக்குது, அந்த பார்ட்டு வந்து ஒரு 4 சைடு இருக்குது அப்படின்னா அந்த 4 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபீச்சர் தான் வச்சுருக்கோம்னு வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஓகேவா? ஒரு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக அவங்களுக்கு கொடுக்கணும், இதை வந்து ஒரு டைமென்ஷனோடு கொடுக்கணும் அப்படின்னா டீட்டெயிலிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. இப்போது ஒரு ஃப்ரண்ட் வியூ வந்து இருக்குது. ஸோ அந்த ஃப்ரண்ட் வியூவை
ஒரு 4 வியூவாக வந்து பிரிச்சுக்கிறோம். பாட்டம் டாப்பு லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி பிரிச்சுட்டு அந்தந்த இடத்துல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதுக்கு வந்து டைமென்ஷன் வந்து கொடுக்குறோம். இந்த ஃபீச்சர் வந்து இந்த டைமென்ஷனில் தான் வரும்னு சொல்லிட்டு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரொடக்ஷனும் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ப்ரொடக்ஷன் பண்ண போய் தான் கரெக்டாக அசம்பிளும் பண்ண முடியும். இல்லை டைமென்ஷன் இல்லாமல் நம்மளால் கண்டிப்பாக அக்யூரேட்டாக ப்ரொடக்ஷனும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதனால் டிராஃப்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. அப்புறம் அனலிசிஸ் வந்து கிரியோவில் பண்ணலாம். ஸோ இந்த ஆன்சிஸில் வந்து போனோம்ல, ஒரு பார்ட்டை வந்து அனலிசிஸ் வந்து பண்ணுறது, அதாவது லோடு எவ்வளோ கெப்பாசிட்டி தாங்கும், ஸோ எந்த இடத்துல பிரேக் ஆகும், ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு அனலிசிஸை வந்து கொண்டு வர்றதுக்கு இது கிரியோலையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் என்சி அண்டு டூலிங் ஃபங்க்ஷனாலிட்டிலாம் இருக்குது. அதாவது சிஎன்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு அது என்ன ஆப்ரேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கிரியோலே பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியோவில் வந்து டிசைன் கான்செப்ட் வந்து இருக்குது. அதை நான் ஒன்றுன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு உங்களுக்கு புரியலாட்டி நான் உள்ள மாடலிங் வந்து பண்ணும்போது ஒன்றுன்னா நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள் மட்டும் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மேக்ஸிமம் புரியுமான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் மாடலிங் கான்செப்ட். ஸோ ஒரு பார்ட் வந்து இருக்கு. அந்த பார்ட்டோட ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கப்புறம் தான் அதோட மாஸு, வால்யூமு, நெக்ஸ்ட்டு வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி இதெல்லாம் வந்து நம்மளால் ஃபைண்ட் வந்து பண்ண முடியும். ஸோ அது வந்து நம்ம டிசைன் பண்ணிவிட்டு டிசைன்லேயே வந்து நம்ம அதை ஃபைண்ட் பண்ணிக்கலாம், கிரியோலேயே நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அது வந்து சாலிட் மாடலிங் கான்செப்ட்னு வந்து சொல்கிறாங்க. ஃபியூச்சர் பேஸ்டு கான்செப்ட் அப்படின்னா ஒரு ஃபியூச்சர் இருக்குது. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாலிட் மாடலிங் எடுத்துக்குவோம். அந்த சாலிட் மாடலிங்கில் ஒரு சர்ஃபேஸில் வந்து ஒரு ஹோல் போட்டிருக்கோம். ஸோ இன்னொரு ஃபியூச்சரு அந்த சர்ஃபேஸை பேஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸாக பண்ண ஒரு ஃபியூச்சர் இருக்குங்களா, ஹோல் வந்து அதுக்கு ப்ரீவியஸாக பண்ணது அப்படின்னா அந்த ஹோல் பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் இருக்கும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ஃபியூச்சர் பேஸ்டு கான்செப்ட்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பேராமெட்ரிக் கான்செப்ட். பேராமெட்ரிக் கான்செப்ட் அப்படின்றது என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெக்டாங்குலர் பார் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாரில் ஒரு எண்டில் ஒரு ராடு மாதிரி ஒரு சர்க்குலர் ராடு இருக்கிற ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த அந்த ஃபீச்சர்ஸ் வந்து இல்லை, வேறு எம்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நம்ம அந்த பாரோட லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஃபியூச்சரே இல்லாமல் இருக்கல அந்த சைடு தான் அந்த லென்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்னொரு ஃபியூச்சர் இருக்கிற சைடு வந்து லென்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேராமெட்ரிக் கான்செப்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கடுத்து மாடல் சென்ட்ரிக் கான்செப்ட். அது வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் மாடலிங் வந்து நம்ம டிசைன் பண்ணிட்டோம். ஸோ அங்கே அந்த சாலிட் மாடலிங்கை வந்து நம்ம அசம்பிளிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், டிராஃப்டிங்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், அனாலிசிஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு மாடல் க்ரியேட் பண்ணிட்டோன்னா அந்த மாடலை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டிராஃப்டிங்க்கு தனியாக இன்னொரு மாடல் பண்ணணும், இல்லை அசம்பிளிக்கு தனியாக இன்னொரு மாடல் பண்ணணும், அனாலிசிஸ்க்கு தனியாக இன்னொரு மாடல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம பண்ண ஒரு சாலிட் மாடலிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அசோசியேட்டிவ் கான்செப்ட்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாலிட் மாடலிங் வந்து மாடல் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாலிட் மாடலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசம்பிளிக்கு யூஸ் பண்ணுறோம், டிராஃப்டிங்க்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ ரெண்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இப்போ நம்ம சாலிட் மாடலிங்கில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்து பண்ணுறோம், ஒரு சின்ன சேஞ்சஸோ இல்லை பெரிய சேஞ்சஸோ ஏதோ ஒன்று வந்து பண்ணுறோம். அப்படி பண்ணும் பொழுது எந்த ஃபியூச்சரில் சேஞ்சஸ் பண்ணுறோமோ அந்த ஃபியூச்சர் எங்கே அந்த சாலிட் மாடலிங்க சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது அசம்பிளிலையும் சேஞ்ச் ஆகும், டிராயிங் ஃபைல்லையும் சேஞ்ச் ஆகும். ஸோ இதை வந்து அசோசியேட்டிவ் கான்செப்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரியோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போது .scன்னு இருந்துச்சு அப்படின்னா ஸ்கெட்ச் ஃபைலு, .prt இருந்துச்சுன்னா பார்ட் ஃபைலு, .asmன்னு இருந்துச்சுன்னா அசம்பிளி ஃபைலு, .drwன்னு இருந்துச்சு அப்படின்னா டிராயிங் ஃபைலுன்னு வந்து நம்ம
சொல்லலாம். ஓகேவா? இப்போதைக்கு இதை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம உள்ளே போயிட்டு மாடலிங்லாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்த்துங்க. ஓகே.